இதுக்கு முன்னாடி 2, 3 வீடியோ. ஒன்று வந்து பூட்டான் எப்படி இந்தியாவோட சேரப்போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நேபாளில் எப்படி இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும், மன்னராட்சி வரணும்னு மக்கள் மிக பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு முன்னாள் அரசர் ஞானேந்திரா அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்க்கு பக்கத்தில் அந்த அரக்கன் ஆர்மி, அதாவது மியான்மரில் அதுல சில பகுதிகள் எப்படி இந்தியாவோட சேர்றதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கோட கூட வந்து அதுக்கு யார் முக்கியமாக நமக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சக்மா மலைவாழ் இன மக்களை பற்றியும் அவங்களுக்கு இந்திய அரசு எந்தெந்த விதத்துலலாம் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் சைடு ஆஃப் இந்தியாவுக்கு, அந்த மாதிரி பாசிட்டிவாக ஓகே. அதே சமயத்தில் இன்னொன்று இருக்குது, சொல்லும் போதே எனக்கே சிரிப்பு தான் வருது. என்ன செய்கிறது, அவங்க நிலைமை அப்படிதான். அது வந்து பாகிஸ்தான். இப்போ இவங்க கூடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரஸ்பரமாக உதவி செய்கிறோம், அவங்களுக்கு நல்லது செய்கிறோம், பின்னாடி இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறோம், இந்தியன் ஆர்மியோ அசாம் ரைஃபிளோ இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லதும் செய்யலை, அதுக்காக அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக போய் நிற்கவும் இல்லை நம்ம. அதுவும் வெரி கிளியர், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் அவங்க கூட சண்டை போடுவேன். அதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், வித்தவுட் ஃபயரிங் எ புல்லட் பாகிஸ்தான் வில் ப்ளீடு அப்படிங்கிறது தான். ஒன்றுமே இல்லை, அவங்கள தன்னைத்தானே குழி போச்சு. பாகிஸ்தான் நமக்கு தொந்தரவு அப்படின்னும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இங்கே தான் வந்து இந்த அஜித் தோவல் மிகப்பெரிய பங்காற்றிருக்கார். இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு விஷயம், மோதிக்கு அப்புறம் யாராவது ஒரு பிரதம மந்திரி வந்துருவாருங்க, ஆனால் அஜித் தோவல் மாதிரி ஒரு திறமையான உளவுத்துறை அதிகாரி நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இன்னொரு போன வீடியோலே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலேயும் நான் அதை சொல்கிறேன். 75 வயது ஆன உடனே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய கட்சி கொள்கை எழுதப்பட்ட அந்த இதில் மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிற பொருள் அதில் அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பிஜேபியில் இருக்கிற தலைவர்களை போய் கேட்டு பாருங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது வேண்டுமென்றே பொய்யாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி. இது அதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த அத்வானி, அப்புறம் முரளி மனோகர் ஜோஷி, அதுக்கப்புறம் வந்து ஈவன் முன்னாள் ஸ்பீக்கர் சபாநாயகர், லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன், இவங்கெல்லாம் மீண்டும் போட்டியிடணும்னு சொன்னபோது இல்லைங்க யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்காக கொண்டு வந்து அதை ரிட்டர்னில் இதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு வழிணும். அப்போ மோடி மட்டும் ஏன் யங்ஸ்டர்ஸுக்கு வழி விட மாட்டாரா அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவருடைய திறமை நல்லா மெழுறுது. அதை வந்து இந்தியா இன்னும் எவ்வளவு நாள் முடியுமோ நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, இனிமே இந்தியாவை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கவலை இருக்க தான் இருக்கும் அப்படிங்கிற லெவலில் வரும்போது வேணா அவரே அந்த இதை பற்றி கண்டுபிடிச்சிட்டு தனக்கு பின்னாடி யாரையும் க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி தான், நான் ஒன்றும் இங்கேயே ஆட்சியில் உட்காந்து அப்படியே இருக்கணும்னு, எனக்கு பின்னாடி 100 பேரை நான் வந்து தயார்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பாகிஸ்தான் இஷ்யூக்கு வந்தோம்னா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து எந்த போர் தொடுக்கிறது கிடையாது, தாக்குதல் நடத்துறது கிடையாது, பதிலடி கொடுப்பான். அவங்க திமிர் எடுத்து நம்மளை தாக்குதல் செஞ்சாக்க நம்ம பதிலடி கொடுப்போம், செமத்தியான பதிலடி கொடுப்போம். அதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, நிச்சயமா. ஆனா நம்மளா போய் வந்து வாலண்டியரா போய் அவங்க மேல தாக்குதல் நடக்கும் அதெல்லாம் எதுவுமே செஞ்சதே கிடையாது. பட் பல விதமான முன்னெடுப்புகள், இந்த ஃபட்டாஃப் ஃபைனான்சியல் டாஸ்க் ஆக்ஷன் ஃபோர்ஸ், அதுலலாம் நம்ம அவங்கள பாகிஸ்தானை வந்து அவங்க பண்ற தகாத செயல்களெல்லாம் சொல்லி இதை பேன் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பயங்கரவாதிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணணும், பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, அது மாதிரிலாம் சொல்லி நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி IMFல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சொல்லியிருக்கோம், UNOல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சு அவங்களாவே எக்கனாமிக்கலி பாகிஸ்தான் வந்து கேவலமான ஒரு நிலைமையில இருக்கு. அது இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை. பங்களாதேஷை விடவே மோசமா இருக்கும் போல இருக்கு. சரி, இப்ப பாகிஸ்தான்ல எந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிக்கிறது, எந்தெந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிங்க. இந்த பஞ்சாப் ரீஜன், பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு, நான் 2 பஞ்சாப், இந்தியாவில் ஒரு பஞ்சாப், பாகிஸ்தான். அந்த பஞ்சாபி ஹெஜிமனி தான் அவங்களுடைய இதுதான் வந்து பாகிஸ்தான்ல செல்லுபடியாகும். அது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு இவங்களா இருக்கட்டும், அதாவது இராணுவ அதிகாரிகள், உளவு ஸ்தாபன அதிகாரிகள், எல்லாமே டாப் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப். அவங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் அகந்தை, ஈகோ ரொம்ப அதிகம்.
தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க எல்லாரையுமே துச்சமா மதிக்கிறது. பாகிஸ்தான்ல வந்து மேஜர் போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான். கிட்டத்தட்ட 1/3 பலூச்சிஸ்தான் தான். இந்த பலூச்சிஸ்தானை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மேல, அதாவது நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னாக்கா ஈரான் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பஞ்சாப். ரைட் சைடுல, அதாவது ஈஸ்டர்ன் சைடுல பாத்தீங்கன்னா பலூச்சிஸ்தானுக்கு ஈஸ்ட்ல வந்து சிந்து ரீஜன் இருக்கும். சிந்து நதியினுடைய இது அந்த இடம். சிந்து நதிக்கு பக்கத்துல தான் நம்ம இந்தியா, ராஜஸ்தான் பார்டர், குஜராத், கடல்ல குஜராத். அதே மாதிரி பலூச்சிஸ்தானுக்கு தெற்க வந்து அரபிக்கடல். அங்க மிக முக்கியமான 2 போர்ட். ஒன்னு குவாதார் போர்ட் இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல அப்கோர்ஸ் அது சிந்து ரீஜன்ல தான் இருக்கு, கராச்சி போர்ட். மிக மிக முக்கியமானது கதார் போர்ட்டை சைனா எடுத்தாங்க. அது ஒண்ணுமே நடக்கவே இல்லை, அங்க வரவே கூடாதுன்னு அவங்களெல்லாம் சைனாவெல்லாம் நிறைய சைனா என்ஜினியர் அப்புறம் மற்ற ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் வரலாம் வந்து அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய அட்டாக் பண்ணி தாக்குதல் நடத்தி எல்லாம் இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு. அப்புறம் ஒரு ஏர்போர்ட் ஒன்று கட்டியிருக்காங்க, அது வெறும் யூஸ்லெஸ். ஒரு 10 பேர் கூட அதில் போகிறது கிடையாது. இப்போ இந்த பலூச்சிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தானில் வந்து 4 போராட்ட குழு இருக்கு. அவங்க விடுதலைக்காக பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க, பல வருஷங்களா போராடி. இதுல வேடிக்கை என்னன்னா, 1/3 நிலம் பலூச்சிஸ்தான்ல மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஆனா பாகிஸ்தான், மொத்த பாகிஸ்தானும் கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைந்த அளவிலான மக்கள் தொகை அந்த இடத்துல இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். பெரிய ஏரியா, ஆனா ரொம்ப குறைஞ்ச நிலப்பரப்பு, நிறைய மலைப்பகுதிகள்லாம் நிறைய. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பலூச்சிஸ்தான்ல வந்து எண்ணெய் வளங்கள் இருக்கு, க்ரூட் ஆயில். அது தவிர நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சைனா கையில ஒப்படைச்சிட்டு காசை வாங்கிக்கிட்டு ராணுவ அதிகாரிகளும் அரசியல்ல இருக்கிறவங்களும் ஆட்சியில இருக்கிறவங்களும் ஒரு தகுடுத்தம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் போடுறது, கதார் சி போர்ட் கட்டுறது, துறைமுகம் கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறது எல்லாம் பெருசா செஞ்சாங்க. ஒன்னத்துக்கும் விடலை இவங்க. இன்னி வரைக்கும் அங்க எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே பாதியில நிக்குது. ஏர்போர்ட்லாம் முடிஞ்சிருச்சு, கதார் ஏர்போர்ட் துறைமுகமும் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனா ஆபரேஷனுக்கு அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க பலூச் மக்கள். அவங்க வந்து விடுதலை வேணும், எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை பல வருஷங்களா நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நீங்க ஒரு 4 குழு, 3 குழு வந்து பலூச்சிஸ்தானை சார்ந்தது, ஒரு குழு வந்து சிந்து ரீஜனை சார்ந்தது. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, BLA அப்படின்னு சொல்லக்கூடிய பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற, இன்னொன்னு வந்து BRA அப்படின்னு, இன்னொன்னு வந்து BLF அப்படின்னு ஒரு இது. அந்த அமைப்பு வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு. இது 2வது. 3வதா ஒண்ணு இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா BRG அப்படின்னு சொல்லுவாங்க, பலூச்சிஸ்தான் ரெவல்யூஷனரி கார்டு அப்படிங்கிறவங்க. இதை தவிர SRA அப்படின்னு, சிந்து தேஷ் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு ஒரு போராட்ட குழு. சிந்து தேசத்துக்கும் சுதந்திரம் வேணும், அங்கேயும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் அந்த குரூப். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தலைவலி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரே குழுவா இணைஞ்சு கோஆர்டினேட்டட், அவங்க இணைஞ்சாங்கன்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷன், தனித்தனியா இருக்காங்க, ஒன்னா சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பலூச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி அப்படின்னு பண்ணிட்டாங்க. கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தனியா கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ஒரு பகுதி, ஆனா அவங்க நாங்க கவர்மெண்ட், எங்களுக்கு சொந்த கவர்மெண்ட் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை வேற அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. படிச்ச 2-3 இதுல. இந்த மாதிரி அவங்க ஒரு கவர்மெண்டே நடத்திருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப வந்து பலூச் நேஷனல் ஆர்மி இவங்க வந்து போட்டு தாக்குன்னு தாக்கி தள்ளுறாங்க. பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை தள்ளுறாங்க. எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படியோ வந்து இவங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. எந்த மாதிரி தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆர்மி கான்வாய் போகுது, கிட்டத்தட்ட இந்த புல்வாமால நடந்துச்சு இல்லைங்களா, அது யாரோ சொல்லி கொடுத்துதானே, அதே மாதிரி யாரோ உளவு பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவிர அவங்களே ஒரு உளவு ஸ்தாபனம் வேற வச்சிருக்காங்க, ஜிராப், ZIRAB, ஜிராப் அப்படின்னு. அவங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க அந்த உளவு ஸ்தாபனத்தை. அது தவிர மற்றவங்க எல்லாமும் யாரோ முகம் தெரியாத மனிதர்கள்லாம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு அடிக்கடி நம்ம படிக்கிறோம். ஓகே, அது இருக்கட்டும். நிறைய பேர் வந்து அந்த முகம் தெரியாத மனிதர்களால அவங்க அந்த பயங்கரவாதிகளும் தகாத செயலை இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவங்க பல பேர் வந்து முகம் தெரியாத மனிதர்களால் கொல்லப்பட்டார்கள்னு கூட நமக்கு அடிக்கடி செய்தி வருது. இந்த முகம் தெரியாதவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது.
இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, கான்வாய் வரும்போது, இல்ல ஒரு இடத்துல வந்து ஆர்மி எக்ஸசைஸ் பண்றாங்க, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆர்மி செக் போஸ்ட்டோ, இல்ல அவுட் போஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்தி மொத்தமா அழிக்கிறாங்க. அதுல வந்து பல பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த ராணுவ வீரர்கள் பல பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க லிஸ்டே கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் இது பண்ணிருக்காங்க. அந்த இடத்த வேற பிடிச்சிடுறாங்க அங்க. அதுக்கப்புறமா வேற யாரும் அங்க போகவே முடியறது இல்லை. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுதே தவிர குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆர்மியை ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்ப அது ஆச்சா. இது வந்து இந்த பலூச் இது பண்றாங்க. இந்த பலூச் பிஎல்ஏ பலூச் ரெபலேஷன் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்கான் பார்டர்ல இருக்கிற வசீரிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆர்மி கான்வாய் போயிட்டு இருக்கும்போது, அது எப்படி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னே தெரியல. அந்த கான்வாயை வந்து தற்கொலை படையின் மாதிரி ஒரு சில பேர் அனுப்பி அந்த ஆர்மியோட சண்டை போட்டு தாக்குதல் நடத்தி பல பேர் அதில் உயிரிழந்துட்டாங்க. பொருள் சேதம் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா அந்த வெடிபொருள்லாம் கொண்டு போகும்போது தாக்குதல் நடத்தினா அது வெடிச்சு செதறி அது இன்னும் சேதத்தை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, கீழே வந்தீங்கன்னாக்கா ஹெச்ஜிபி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்களும் ஒரு போராட்ட குழு தான். அதனுடைய தலைமையா இருக்கிறவர் வந்து ஹஃபீஸ் குல் பகதூர் அப்படிங்கிறவர். இந்த குரூப் வந்து இந்த டிடிபி, தெஹ்ரீக் ஏ தாலிபான் பாகிஸ்தான். தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல, அதே மாதிரி இன்னொரு தாலிபான் இருக்கு, அது பாகிஸ்தான். அதனால அதுக்கு வந்து டிடிபி, இந்த டிடிபிக்கு வந்து அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய பன்னு இல்ல, அவர் வந்து இதை சேர்ந்தவர், பிரிவினைவாதி, கனடால இருக்கிறவர். இது வந்து பன்னு. இந்த பன்னுங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணிட்டாங்க. யாரோட கூட்டு சேர்ந்து, இந்த ஹெச்ஜிபின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட சேர்ந்து டிடிபியும் அவங்களும் சேர்ந்து, அவங்களுக்கு பின்னாடியில இருந்து லாஜிக் சப்போர்ட் அப்படின்னு எல்லாம் கண்டறிஞ்சு சொல்றது. டிடிபி போய் அவங்கள தாக்குதல் நடத்த வேண்டியது, இவங்க பின்னாடியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது மாதிரி இவங்களுக்கும் பல விதத்துல, இவங்களுக்கு வந்து இந்த டிடிபி வந்து என்னன்னா, பாகிஸ்தான்ல அவங்களுடைய பேஸ் கிடையாது. அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பலூச்சிஸ்தான் அந்த பார்டர்ல இருக்கு, அவங்க தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இந்த டிடிபி வந்து எங்க கிட்ட கேட்டாங்க, அவங்களாம் நாங்க எல்லாரும் பிரதர்ஹுட், அதனால ஒன்னா இருக்கோம், எல்லாமே இஸ்லாமியர், அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்கள இது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க இங்க இருந்தெல்லாம் அவங்க தாக்குறது, எங்களுடைய நிலத்திலிருந்து பாகிஸ்தான் அவங்க தாக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து தாக்குனாக்கா அது என்னுடைய பொறுப்பு கிடையாது அப்படின்னு ஆப்கானிஸ்தான் தாலிபான் சொல்லிட்டாங்க. ஆக 2 தாலிபான். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பிஎல்ஏ வந்து வசீரிஸ்தான்ல வந்து அட்டாக் பண்ணாங்க, அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அங்க பல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், அவங்க அங்க போய் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து பிஎல்ஏக்கு உதவி செய்திருக்காங்க, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான், அது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அந்த குழு. அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த ஹெச்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹஃபீஸ் குல் பகதூர், அந்த குரூப்போட சேர்ந்தவங்க. அது தவிர பிஎல்ஏ வேற தன்னந்தனியா தான் வேற நிறைய தாக்குதல்கள் நடத்துறாங்க. இப்போ வந்து இந்த தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் சொன்னேன்ல, அது வந்து இந்த வசீரிஸ்தான், அதாவது வசீரிஸ்தானும் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து கைபர் பக்டூன்வா அப்படின்னு இருக்கும், ஹாங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பல பில்டிங்குக்குள்ள பூந்து தாக்குதல்கள் நடத்தி அந்த ராணுவ பில்டிங் எல்லாம் அவங்க தன்னுடைய கையில கொண்டு வந்துட்டாங்க, அப்படியே பிடிச்சிட்டாங்க அந்த இடத்தெல்லாம். இதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் உடனே என்ன பண்ணுச்சு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் சும்மா வந்து இவங்க வெத்து வேட்டா பரப்புரை தான் செய்யறாங்க, அப்படிலாம் பாகிஸ்தான் எதையுமே இழக்கவே இல்லை, நாங்க தான் அவங்கள அடிச்சிருக்கோம், அவங்களுக்கு டிடிபிக்கு தான் வந்து பெருமளவுல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லப்பா இதை மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே வெடிபொருள்கள்லாம் ஏத்தி ஒரு 2 ட்ரக்கு டெம்போ அதுல கொண்டு போய் அடிச்சு அந்த பில்டிங்லாம் சேதமாக்கி எல்லா இடத்தையும் பிடிச்சி இப்ப தன்னுடைய இதுல இப்ப அந்த இடத்துலயே
என்ன பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மியோ இல்ல ஆர்மி மக்களோ அல்ல யாருமே இல்ல, போலீஸ் கூட அங்க கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து பாகிஸ்தான் ஒத்துக்குச்சு. ஆமா, கொஞ்சம் இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க டிடிபி. அவங்களுக்கு அதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஆப்கானிஸ்தான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க தான் வந்து இந்த டிடிபியை வந்து இடம் கொடுத்து இந்த மாதிரி பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த செய்யறாங்க. அப்படி இப்படின்னு அவங்க ஆஸ் யூஷுவல் சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அதாவது இந்த ஃப்ரண்ட் ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை பிடிச்சிட்டாங்க. இங்க வந்து இந்த டிடிபிக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு இன்னொரு குழு இருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு பேரு மஜித் பிரிகேட் அப்படின்னு பேர். அது ரொம்ப ஃபேமஸ். என்ன மஜித் பிரிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்ட குழு, சுதந்திர போராட்ட குழு. அவங்க எல்லாம் பலூச்சிஸ்தான்ல இருக்கிற இந்த மஜித் பிரிகேட் இருக்குங்களா, அவங்க வந்து அவங்கள எப்படி சொல்றதுன்னா, நாட்டு பலூச்சிஸ்தானுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்யும் வீரர்கள் அப்படின்னு அந்த ஒரு குழு வச்சிருக்காங்க. அந்த மஜித் பிரிகேடுக்கு வந்து அவங்க தங்களை அப்படிதான் அழைச்சிக்கிறாங்க. தியாக செம்மல்கள், நாட்டுக்காக நாங்க தியாகம் செய்யறோம்னு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மஜித் பிரிகேடு தான் மிகப்பெரிய அளவுல ஜஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஹைஜாக் பண்றதுக்கு உதவி இருக்காங்க. பலூச் நாட்டுக்காக தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஜித் பிரிகேட்ல நிறைய பெண் தியாகிகளும் இருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. அது ஒரு குழு. அந்த மஜித் பிரிகேடு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பயங்கரமா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கங்கெல்லாம் கொடுத்து, இந்த டயத்துல நீ தாக்குதல் நடத்தினா உனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மஜித் பிரிகேட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதாக நியூஸ் வந்து. இதுக்கப்புறமா தான் பாகிஸ்தான் ஆமா நாங்க நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு. அது குறிப்பா எந்த இடத்துல இவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னா, கலாட் KALATன்னு அந்த கலாத் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க தாக்குதல் நடத்தி வசீரிஸ்தான் ப்ராவின்ஸ், கைபர் பக்டுன்வா ஏரியா அங்கெல்லாம் சில இடங்களெல்லாம் பிடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுடைய வெஸ்ட் மேற்கு பகுதி மற்றும் கீழே சவுத்து இந்த பகுதியில் இருக்கிறத பற்றி நம்ம தரவாக பார்த்துட்டோம். இதை தவிர இந்த சிந்து தேஷ் இருக்குங்களா, அந்த ப்ராவின்ஸ் அவங்க ஒரு வச்சிருக்காங்க SRAன்னு. அவங்க இந்த கராச்சி போர்ட்டு கிட்ட வந்து பாகிஸ்தான் ஆர்மி வரவிடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்து ரீஜன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ராஜஸ்தான் டெசர்ட்டும் அதே மாதிரி ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பார்டர்ல தான் வரும் உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி லாஜிஸ்டிக் அண்ட் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது. இப்ப கடைசியா ஆக மொத்தம் பாருங்க, வெஸ்ட்ல இருந்து அப்படியே கீழே வந்துன்னா சவுத் இது ஃபுல்லும் கவர் ஆயிடுச்சு. நார்த் வந்து கவர் ஆயிடுச்சு. வெஸ்ட் நார்த் கவர் ஆயிடுச்சு. நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துக்கு பேரு கில்கிட் பால்டிஸ்தான் அப்படிங்கிற இடம். அந்த கில்கிட் பால்டிஸ்தான் தான் பாக் அட்மினிஸ்ட்ரேடு காஷ்மீர் அப்படின்னு நம்ம முன்னாடி POK இருந்து ஆக்குபைடு, இப்ப வந்து அட்மினிஸ்ட்ரேட். ஏன் அதை வந்து ஆக்குபைடுன்னு சொல்றது இல்லை அப்படின்னா, பாகிஸ்தான் அரசே வந்து பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்ல அவங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏதோ வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்து இது மாதிரி அது பாகிஸ்தானுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு எதிர்த்து நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் நடத்த போது ஒரு கேஸ் ஒன்று வந்தது பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்ல. அந்த இடத்துல பாகிஸ்தான் அரசே என்ன பண்ணிட்டாங்க, இந்த POKல இருக்கிறவங்க வந்து அவங்க பாகிஸ்தானியர் கிடையாது, அதனால எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது பாக் அட்மினிஸ்ட்ரேடு காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப அப்படியே வெறியோட இருக்காங்க. எப்படா அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த POK அதாவது இந்த PAK வந்து எப்ப வேணாலும் இந்தியாவோட சேரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இதை பத்தி இப்ப சமீபத்துல வந்து ஒரு லண்டன்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப திமிருத்தனமா ஜெய்சங்கர் கிட்ட கேட்டார், நான் உங்ககிட்ட 3-4 கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க சரியா பதில் சொல்லணும், அதுக்கு நீங்க வந்து சுத்தி வளைக்க கூடாது. நான் எதுக்கு சுத்தி வளைக்கிறேன்டார் அவர். நேரம் உடனே சொல்லிட்டாரு, சரி கேளுங்க அப்படின்னு. நீங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்றீங்க, அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து அரசுக்கு எதிர்த்தா போராட வைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு அவர் உடனே வரணும். சரி நான் பதில் சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நாங்க எதுவுமே செய்யறது கிடையாது, அவங்க வந்து பாகிஸ்தான் அவங்கள எவ்வளவு மகா கேவலமா ட்ரீட் பண்றதுங்கிறத பத்திரிகையாளரான நீங்க தான் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்
அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, யாரு வந்து அவங்களுக்கு வஞ்சனை செய்யறாங்க அப்படின்னு. இந்தியா கிடையாது, அவங்களுக்கு உதவி தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, ட்ரேடு காரிடார் பிஓகேக்கும் ஒரிஜினல் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிற ட்ரேடு காரிடார் மாதிரி இந்த ஆப்பிள் போன்ற பழ வகைகள்லாம் அங்க கொண்டு போய் விற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மக்கள் வந்து இந்தியால இருக்கிற காஷ்மீர் சைடை பார்த்துட்டு அவங்க ஆஹா இந்த காஷ்மீரிஸ்லாம் இவ்வளவு நல்லா எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்களேன்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களோட அஜெண்டா ஸ்மூத்தா போய்கிட்டே தான் இருக்கு, ஒரே ஒரு அஜெண்டா தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏகே பாக் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீரை இந்தியாவோட சேர்க்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி பிளண்டா சொல்லிட்டாரு அந்த லண்டன் இதுகிட்ட. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னடா இது அப்படின்னு. தானே அதாவது தேன்கூட்டுல கைய வச்ச மாதிரி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா பாகிஸ்தான்ல அவங்கள திட்ட போறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போய் கேட்கற அப்படின்ட்டு அந்த மாதிரி வரும் அது. ஸோ இப்ப அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிஓகேல வந்து கொஞ்சம் ஷியா இனத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் அதிகம். அங்க வந்து ஒரு ஷியா வந்து ஒரு காங்கிரிகேஷன் அடிக்கடி என்ன காங்கிரிகேஷனா என்ன மீட்டிங் போடுறது, பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா வந்து பேசிட்டு நம்ம எப்ப சுதந்திரம் கிடைக்கிறது இல்ல எப்ப இந்தியாவோட சேர்றது அப்படித பத்தி தான் அடிக்கடி எல்லா மீட்டிங்லும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் நடந்தவங்க அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க, பப்ளிக்கு கிட்ட வந்து நிறைய உரையாற்றுவாங்க. அந்த மாதிரி உரையாற்றும் போது அதை நீங்க காஷ்மீர்லயுமே இந்த ஆர்டிகல் 370 கேத்தாப்புல நான் போகும்போதே நான் பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த படி நமாஸ் அப்படின்னு ஒரு 12 மணிக்கு நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஒரு உரையாற்றல் இருக்கும், அதில் வந்து திட்டி தீப்பாங்க எல்லாரையும். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறு, இப்போ வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் நிலைமை. அந்த இடத்துல வந்து ஒரு ஷியா மௌலானா மத தலைவர் அவர் வந்து அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இது நிஜமா நடந்திருக்கு இப்பதான் ஒரு வாரத்துக்கு. அங்க இதனால ஒரே கொந்தளிப்பு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து மத தலைவருக்கு வந்து இது மாதிரி இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் எங்க இருக்கானே தெரியல, ஏதோ கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க புதுசு புதுசா தனக்கு தானே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு அதுல போய் தானே விழுந்துக்கிட்டு இந்தியாவை குத்தம் சொல்லிட்டு இருக்கும். இந்தியா அதை செஞ்சிருச்சு இது செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்குதல்கள், தொந்தரவுகள், அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் இறந்து போவது, பொருட்சேதங்கள், இராணுவ தளவாடங்களை வந்து சேதப்படுத்துறதோ இல்லாம அவங்க அதை எடுத்துட்டு வர போயிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை. இந்த வெறும் தாக்குதல் மட்டும் பாத்தீங்கன்னா, இதை தவிர அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு, ஒருத்தரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானுடைய அம்பாசடர் அவர் விசால ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டர்க்மெனிஸ்தான்ல இருந்து அவர் அமெரிக்கா போகும்போது யூஎஸ்ல விசா வந்து அவரை கேன்சல் பண்ணி அவரை டீபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் சவுதி அரேபியால வந்து பல பாகிஸ்தானியர்கள் எல்லாம் டிபோர்ட் போ, திரும்பி போயிடு, ஓடிப்பிடு அப்படின்றாங்க. அவங்க வந்து எல்லா விதத்திலுமே அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க. அந்த ஃபசலுர் ரஹ்மான் எம்பி இருக்காருல்ல, அவர் வேற வருத்தப்பட்டு இப்பவும் வருத்தப்பட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பலூச்சிஸ்தான்ல நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பால்டிஸ்தான்ல நடக்கிறது, இங்க எல்லாத்தையும் வச்சு அவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள், நமக்குள்ள நம்ம ஏன் ஒருத்தர் கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன செய்ய முடியும்? கெடுவான் கேடு நினைப்பான். புல்வாமா அட்டாக் வந்து நம்ம பண்ணாங்க, அப்ப அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து தெஹ்ரீக் தாலிபானோட சேர்ந்து பிஎல்ஏவும் சேர்ந்து ஆர்மி கான்வாய் போகும்போது அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, அதையும் பார்க்குறோம் நம்ம. ஸோ எல்லா விதத்துலையும் பாகிஸ்தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, 3 நாடுகளோட இந்தியாவுடைய உறவு பாருங்க, பூட்டான், நேபாள், அதுக்கப்புறம் இந்த மியான்மார், பங்களாதேஷும் வழிக்கு வரமாட்டேங்குது. இப்பவும் கூட வந்து நான் படிச்சது என்னன்னா, ஒரு டெபுட்டி ஜெனரல், ஓகே, அவர் வந்து யூனுஸை பார்க்க போயிருக்காரு நேத்திக்கு என்னமோ. அவர் போய் அங்க பார்த்து என்ன பண்ண செய்ய போறாரு, எது செய்ய போறான்றது தெரியாது, ஆனால் போய் பார்க்க போயிருக்காரு. அது வரும், வழிக்கு வரும், எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி பலூச்சிஸ்தானோ இல்ல கில்கிட் பால்டிஸ்தானோ இல்ல ஆப்கானிஸ்தானுக்கோ பின்னாளிலிருந்து நிறைய உதவிகள் மறைமுகமான நபர்கள் செய்கிறாங்கன்றது பார்த்தோம்ல. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. குல்பூஷன் ஜாதவ் அப்படின்னு ஒரு நேவி கமாண்டர், அவரை வந்து திருட்டுத்தனமாக ஈரானில் இருந்து பாகிஸ்தானுக்கு கடத்திக்கிட்டு போய் அவர் வந்து உளவு பார்த்தாரு, வேவு பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேரில் எஸ்பியனோஜ் கேஸை போட்டு மரண தண்டனை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் அது பல விதத்தில் இந்தியாவில் கேஸை எடுத்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கெலாம் போய் அதை வாதாடி
அப்போ இவர் ஜெயிலில் தான் இருக்கார். அவரை யார் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கெடுத்து கடத்திக்கிட்டு போய் செஞ்சாங்களோ அதுக்கு மூல காரணமான முஃப்தி ஷா மீர் அப்படிங்கிற ஒரு மௌலானா, அவர் பாவம் வெளியே வந்திருக்காரு. இதுல இருந்து நமாஸ்லாம் படிச்சுட்டு பிரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. இறந்து விட்டார். அவர் மர்ம நபர்களால இறந்து போய்விட்டார். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு, இன்னொரு இடத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், அவங்களுக்கு அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு உள்நாட்டு கலகம் பாகிஸ்தான்ல இருக்கிறது, இந்த பக்கம் வெளியுறவுல மிக மிக நல்ல உறவு வர்றது, எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக வருங்காலத்தில் அமையும். ஆனா எதுவுமே உடனே ஆயிடுமா, இப்ப ஆயிடுமா, அப்ப ஆயிடுமா அப்படி கிடையாது. எல்லாம் அதாவது சேஞ்ச் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகும், பார்க்கலாம். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் வழக்கம் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனையும் அமுத்துடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலே அவங்க பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.